ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நான் ஒரு 3 லெவல்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெவல் 1ல் நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்த பற்றியும் ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட். அது கிராமரில் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ நம்ம அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஸோ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதுதான். There are 8 parts of speech in English language. அது என்னென்னா noun, pronoun, verb, adjective, adverb, preposition, conjunction, interjection. ஸோ 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன, ஸோ அது நம்ம எதுக்கு படிக்கணும், ஸோ அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the parts of speech indicates how the word functions. ரொம்ப முக்கியமே இதுதான். ஸோ ஒரு வேர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன், அந்த வேர்டு என்ன வேலை செய்யுது கிராமட்டிக்கலாக அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் ஆகும். இன் மீனிங் ஆஸ் வெல் அஸ் கிராமட்டிக்கலி வித் இந்த சென்டென்ஸ். அதோட மீனிங்லேயும் சரி, இந்த கிராமராகவும் சரி, நம்ம அந்த வேர்ட் என்ன வேலை செய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். An individual word can function as more than one part of speech when used in different circumstances. ஸோ வெவ்வேறு சூழ்நிலைகளில் ஒரே வார்த்தை வெவ்வேறு ஃபங்க்ஷன் செய்யும். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண எப்படி நம்ம கற்றுக்கணுன்னா, அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மூலிமா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். அடுத்து, அண்டர்ஸ்டாண்டிங் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் எசென்ஷியல் ஃபார் டிட்டர்மைனிங் த கரெக்ட் டெஃபினேஷன் ஆஃப் அ வேர்ட் when using the dictionary. ஸோ தட் கரெக்ட் டெஃபினேஷன் இப்போ நம்ம கிராமர் இந்த மீனிங்ஸ்லாம் கண்டுபிடிக்கும்போது டிக்ஷனரியில் நம்ம சர்ச் பண்ணுவோம். அதில் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, நவுன்னு கொடுத்துருப்பாங்க, அட்ஜெக்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னன்றதை நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சிருந்தால் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், மெனி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் கேன் ஹாவ் மோர் தென் ஒன் ஜாப் ஆர் be more than one part of speech. ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன் பார்ட் ஆஃப் ஸ்பீச்க்கு மேலே இருக்கும். அதுக்கு எப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒர்க் கேன் பி எ வேர்ப். ஒர்க்ன்றது வேர்பாகவும் யூஸ் ஆகும். அண்ட் அ நவுன், அதை நவுனாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் கேன் பி எ கன்ஜங்ஷன் அண்ட் அ ப்ரிப்போசிஷன். பட்டுன்ற வார்த்தையை கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ரிப்போசிஷனாகவும் யூஸ் பண்ணலாம். வெல் கேன் பி அன் அட்ஜெக்டிவ், an adverb and an interjection. இதில் பாருங்கள், வெல்ன்ற வார்த்தையை அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், அட்வர்பாகவும் யூஸ் பண்ணலாம், இன்டர்ஜெக்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம். இன் அடிஷன், மெனி நவுன்ஸ் கேன் ஆக்ட் ஆஸ் அட்ஜெக்டிவ். அதாவது மோஸ்ட் ஆஃப் த நவுன்ஸ் அட்ஜெக்டிவாகவும் ஆக்ட் ஆகும். டு அனலைஸ் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ask yourself, what job is this word doing in the sentence. நீங்கள் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அனலைஸ் பண்ணும்போது, ஸோ இந்த வேர்ட் என்ன வேலையை செய்யுது, என்ன ஃபங்க்ஷன் செய்யுது அப்படின்ற கொஷின் நம்ம கேட்டோம்னா அதுக்கு உண்டான ஆன்சர் தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நவுன் இருக்குது ஈஸியான ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச், நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். A noun is the name of a person, place, thing or idea. ஸோ ஒரு நேம் ஜென்ரலாக நம்ம சொல்லணும்னா அது ஒரு நேம். அது பர்சனுடைய நேமாக இருக்கலாம், பிளேஸுடைய நேமாக இருக்கலாம், ஏதாவது திங் பொருளுடைய நேமாக இருக்கலாம், ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட் பற்றின ஒரு ஐடியாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மேன், காலேஜ், ஹவுஸ், ஹாப்பினஸ். ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த டெஃபினேஷன்ஸ் ஒரு ஜென்ரலான ஒரு டெஃபினேஷன். இப்போ பார்த்திங்கன்னா நவுன் பல டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னொரு லெவல் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலில் நம்ம டீட்டெயிலாக இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நவுன்னா ஒரு நேம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நேம், அ நவுன் இஸ் அ வேர்ட் ஃபார் அ பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. நவுன்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்ட் வித் அன் ஆர்டிக்கிள். ஸோ பெரும்பாலும் நவுன் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி தான் கொடுப்போம், ஏ, ஆன் அண்ட் த. பட் நாட் ஆல்வேஸ், எல்லா டைமும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பட் மேக்ஸிமம் டைமில் நம்ம ஆர்டிகல்ஸ்க்கு அப்புறம் அந்த நவுனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு காமன் மோஸ்ட் யூஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொனவுன். இப்போ பாருங்கள், ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் அ நவுன்.
ஸோ ஒரு நவுனுடைய இடத்துல ப்ரொனவுனை யூஸ் பண்ணலாம். சரி, அது ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி சொல்லலாம். நவுனுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ, வி, தே, இட். இப்போ ஷீ ராணின்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸில் நாம் ஷீன்ற வேர்டை யூஸ் பண்ணி அந்த டிஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ ஷீன்றது யாரை மென்ஷன் பண்ணோன்னா ராணியை மென்ஷன் பண்ணும். ஸோ நவுனுடைய பிளேஸில் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம ப்ரொனவுன் சொல்கிறோம். ஸோ இதை வந்து இன்னொரு வகையில் எப்படி சொல்லணும்னா இட்ஸ் a substitute for noun. A pronoun is a word used in place of a noun. A pronoun is usually substituted for a specific noun which is called its antecedent. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த நவுனை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அதுதான் நம்ம ஆன்டிசெடன்ட்னு சொல்லுவோம். ஸோ இதோட காமன் ப்ரொனவுன்ஸ் பாருங்கள். ஐ, மீ, ஷீ, வி, தே, ஹூ, தட், யுவர்ஸ், ஹிஸ், ஹர், இட் எக்ஸெட்ரா. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொனவுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் verb. ஸோ இப்போது நவுன் ப்ரொனவுன் பார்த்தாச்சு. இப்போ verb பாருங்கள். verb நம்ம காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். வேர்ப்னா ஒரு ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். வேர்ப் எக்ஸ்பிரஸஸ் ஆக்ஷன் ஆர் பீயிங். ஸோ நம்மளுக்கு ஆக்ஷன் வேர்டுன்னு தெரியும். பட் இன்னொன்று என்னென்னா பீயிங்கும் நம்ம இப்போ பீயிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜென்ரலாக ஒரு டேர்ம் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் வேர்ப் தான் சொல்லுவோம். நம்ம ஜென்ரலாக ஹெல்பிங் வேர்ப்லாம் சொல்லிகிட்ருக்கோம். இஸ், வாஸ்லாம் யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. அது வந்து ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். பட் அதுவும் அந்த வேர்ப் கேட்டகரிக்குள்ளே தான் வருது. அதை தான் நம்ம பீயிங்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்ப், இஸ், ரைட், பிகம் அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். பாருங்கள், வேர்ப் இன் அ சென்டென்ஸ் எக்ஸ்பிரஸஸ் ஆக்ஷன் ஆர் பீயிங். இது ரெண்டுத்தில் எது செஞ்சாலும் அது வேர்ப் தான். ஆக்ஷன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு செயலை குறிக்கிறது. பீயிங்னா அது இதுவாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறது. இப்போது அருண் இஸ் அ குட் பாய்ன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ குட் பாய் அப்படின்னா இப்போது அவங்க இஸ்ன்றது என்ன சொல்லுது, அவங்க எப்படி இருக்காங்கன்றது சொல்லுது. சரி, அதுதான் பீயிங், ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ பாருங்கள், there is a main verb and sometimes one or more helping verbs. இப்போ மெயின் வேர்ப்ன்றது நம்ம ஜென்ரலாக ஆக்ஷனை குறிக்கிறது நம்ம மெயின் வேர்ப் பண்ணுவோம். பீயிங் குறிக்கிறது, ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்கிறது நம்ம வந்து ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். ஷீ கேன் சிங். இல்லை பாருங்கள், ஷீ கேன் சிங், அவங்களால பாட முடியும். சிங் இஸ் த மெயின் வேர்ப். இதில் சிங் என்ன மெயின் வேர்ப். கேன் இஸ் த ஹெல்பிங் வேர்ப். கேன் வந்து ஹெல்பிங் வேர்ப். ஸோ ரெண்டுமே வேர்ப் தான். ஸோ அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அது மெயின் வேர்ப்னு சொல்லுவோம், இன்னொன்று ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ கேனுடைய ஃபங்க்ஷன் என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை சொல்லுது. சிங் ஓட ஃபங்க்ஷன் என்னன்னா அது வந்து எக்ஸ்பிரஸஸ் அண்ட் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு, ஸோ இது ஒரு காமன் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நவுன்னா பார்த்தோம். நவுன்னா ஒரு நேமிங் வேர்டு, அப்புறம் நவுன்னா அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டு, அப்புறம் வேர்ப்னா ஆக்ஷன், ஸ்டேட் ஆஃப் பீயிங் பார்த்தோமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவுனையும் வேர்பையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் வேர்பு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ், வேர்பு டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வர்ப். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ். ஸோ பாருங்கள், an adjective modifies or describes a noun or a pronoun. ஸோ அந்த அட்ஜெக்டிவ்ன்றப்போனா அது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும் அல்லது மாடிஃபை பண்ணும். அதை பற்றி விவரித்து சொல்லும், இல்லை அதை மாடிஃபை பண்ணி வெவ்வேறு விதத்தில் சொல்லும். அது மாதிரி மாடிஃபை பண்ணி சொல்கிறது எதை சொல்லலாம், நவுனையும் சொல்லலாம், மாடிஃபை பண்ணி சொல்லலாம், ப்ரொனவுனையும் மாடிஃபை பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிட்டி, ஓல்டு, ப்ளூ, ஸ்மார்ட். ஸோ இப்போ ஸ்மார்ட்ன்றது நம்ம ஜென்ரலாக ஒரு ஸ்மார்ட் பாய் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த பாய்ன்றது நவுன். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதா அந்த ஸ்மார்ட்ன்ற வார்த்தை, மாடிஃபை பண்ணுதில்ல, அது மாதிரி. An adjective is a word used to modify or describe a noun or a pronoun. It usually answers the question of which one, what kind,
அண்ட் ஹவு மெனி. ஸோ நம்ம அட்ஜெக்டிவ் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் கொஷின் கேட்கலாம், விச் ஒன், எது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆன்சர் வந்து அட்ஜெக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்மார்ட் பாயின்னு இருக்குது, நம்ம ஸ்மார்ட் ஃபோன், விச் இஸ் ஸ்மார்ட் கேட்கும்போது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறதுல நம்ம அட்ஜெக்டிவ் ஆன்சராக வரும். வாட் கைண்ட், அது என்ன விதத்தில் இருக்குது. ஹவு மெனி, எத்தனை இருக்குது. அப்படி எத்தனை இருக்குன்னா 5 பென்னு வச்சுக்கோம். 5 பென்னு இருக்குன்னா இந்த ஒரு சென்டென்ஸில். அப்போது இப்போ நம்ம ஹவு மெனின்னு கொஷின் கேட்குறோம். ஹவு மெனி பென்சில்ஸ் அதுன்னு கேட்டால் அதில் 5 பென்சில்ஸ். அப்போ 5ன்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். சரிங்களா. இப்போ நவுனை மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ articles a and the are usually classified as adjectives. ஸோ articles நம்ம a and the ஜென்ரலாக பார்ப்போம்ல, அது வந்து எந்த கேட்டகரினா அட்ஜெக்டிவ் கேட்டகரியில் தான் வரும். ஏன் அட்ஜெக்டிவ் கேட்டகரியில் வருது, நம்ம நவுன்லேயே பார்த்துருக்கோம். நவுன் வந்து மோஸ்ட்லி ஏ ஆன் அந்த வரும்ல, யூஸ் பண்ணுவோம். ஏ ஆன் அந்தக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவோம்னு படிச்சிருக்கோம் ஒரு பாயிண்டில். அப்போது நவுனுக்கு முன்னாடி வருது, அது குவாலிஃபை பண்ணுது, அதை மாடிஃபை பண்ணுது. ஸோ அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுது. இப்போ பாருங்கள், ஜென்ரல் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சென்டென்ஸ், a young girl brought me a very long letter from the teacher and then she quickly disappeared. Oh my. பாருங்கள், யங் கேர்ள். சரிங்களா, யங். இப்போ பாருங்கள், அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது பாருங்கள், யங் கேர்ள். கேர்ள்ன்றது ஒரு நவுன். ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குது, யங் கேர்ள் அப்படின்ற. அப்போ லெட்டர் பாருங்கள், லாங் லெட்டர். லெட்டரை வந்து மாடிஃபை பண்ணுது அந்த வார்த்தை. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ பாருங்கள், இதெல்லாம் காமன் அட்ஜெக்டிவ். நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பொறுமையாக பார்க்கலாம், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வேர்பு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒன்று வரும். நவுன் ப்ரொனவுன் ரெண்டுமே டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ், வேர்பு டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வர்ப். இப்போ பேர்லேயே பாருங்கள், அட்வர்ப்னு இருக்கும். An adverb modifies or describes a verb, an adjective or another verb. பாருங்கள், இது மாடிஃபை பண்ணும், டிஸ்கிரைப் பண்ணும். ஆஸ் சேம் அட்ஜெக்டிவ் மாதிரியே தான், மாடிஃபைவும் பண்ணும், டிஸ்கிரைபும் பண்ணும். எதை பண்ணுன்றதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வேர்பை பண்ணும், அட்ஜெக்டிவ் வந்து நவுனையும் ப்ரொனவுனையும் பண்ணும். சரிங்களா. a verb, an adjective or another adverb. இது பாருங்கள், இது வேர்பையும் டிஸ்கிரைப் பண்ணும், அட்ஜெக்டிவும் டிஸ்கிரைப் பண்ணும், இல்லை இன்னொரு அட்வர்பையும் டிஸ்கிரைப் பண்ணும். சரிங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜென்ட்லி, எக்ஸ்ட்ரீம்லி, கேர்ஃபுல்லி, வெல். பாருங்கள், an adverb describes or modifies a verb, an adjective or another adverb, but never a noun. ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணால் அது வந்து அட்ஜெக்டிவ். சரிங்களா, அது அட்வர்பில் வராது. ஸோ நவுனை தவிர, ஸோ நவுன் அண்ட் ப்ரொனவுனை தவிர வேர்பு டிஸ்கிரைப் பண்ணாலோ அல்லது அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணாலோ இல்லது அட்வர்ப். சரி, அட்ஜெக்டிவ் ஆல்ரெடி வந்து டிஸ்கிரைப் பண்ணும் ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ. அட்வர்ப் ஆல்ரெடி ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். அந்த அட்ஜெக்டிவ் இன்னொரு வகையில் டிஸ்கிரைப் பண்ணாலோ மாடிஃபை பண்ணாலோ தட் வில் ஆல்சோ பி கால்ட் அஸ் அட்வர்ப். அதையும் நம்ம அட்வர்ப்னு தான் சொல்லுவோம். Next, it usually answers the question of when, where, how, why, under what condition, to what degree. Adverb often end in ly. ஸோ இதை நம்ம அட்வர்ப் ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த சென்டென்ஸ்க்கு நம்ம கொஷின் கேட்கலாம். when, எப்போ, வேர், எங்கே, how, எப்படி, why, ஏன், அண்டர் வாட் கண்டிஷன், எந்த காரணத்தினால, எந்த கண்டிஷனால், ஆர் டு வாட் டிகிரி, அது எவ்வளோ அளவு அப்படின்றத நம்ம கொஷின் அந்த சென்டென்ஸில் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் வர்றது அட்வர்பாக இருக்கும். த யங் கேர்ள் பாட் மீ அ வெரி லாங் லெட்டர். ஸோ நம்ம லாங்ன்றது அட்ஜெக்டிவ்னு படித்தோம். சரி, அந்த லாங் லெட்டரை இப்போது அந்த அட்ஜெக்டிவே டிஸ்கிரைப் பண்ணது பாருங்கள். அட்ஜெக்டிவே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது, மாடிஃபை பண்ணது. வெரி லாங், வெரின்றது என்னது, அட்வர்ப்.
from the teacher and then அங்கே பாருங்கள் தென் கூட ஒரு adverb தான். And then she quickly disappeared. ஸோ டிஸப்பியர்னா மறைஞ்சு போயிடும், சீக்கிரமாக காணாமல் போயிடுறாங்க. ஸோ குயிக்லி மறைஞ்சு போகிற அந்த செயலை டிஸ்கிரைப் பண்ணது. எப்படி காணாமல் போனாங்கன்னா ரொம்ப குயிக்காக காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி, குயிக்காக அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது காமன் அட்வர்ப்ஸ். ப்ரிப்போசிஷன் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வந்ததுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ப்ரிப்போசிஷன். ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பாருங்கள், a preposition is a word placed before a noun or a pronoun. இது ரொம்ப முக்கியம். ப்ரிப்போசிஷன் எங்கே வரும்னா ஒரு நவுன் முன்னாடியோ இல்லை ப்ரொனவுன் முன்னாடியோ வரும். எதுக்காக வரும்னா டு ஃபார்ம் அ ஃப்ரேஸ். சரிங்களா, அது ஒரு ஃப்ரேஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃப்ரேஸ்க்கு டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா, ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which doesn't have a finite verb. அது ஃபைனைட் வேர்ப் இருக்காது, அது வந்து ஒரு யூனிட் மாதிரி செயல்படும். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அது வந்து ஒரே ஒரு மீனிங்கை தரும். அதுதான் நம்ம வந்து ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸை ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரிப்போசிஷன். ஃப்ரேஸ், அந்த ஃப்ரேஸ் என்ன பண்ணணும்னா மாடிஃபையிங் அதர் வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ் அட்வர்ப்லாம் மாடிஃபை பண்ணுச்சு இல்லையா, அதே மாதிரி அந்த அதர் வேர்ட்ஸ், சென்டென்ஸில் இருக்கிற அதர் வேர்ட்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்காக, ஒரு ஃப்ரேஸை ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் ப்ரிப்போசிஷன். ஸோ இதை நான் இங்கே கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், பை, வித், அபவுட், அன்டில். பை த ட்ரீ. ஸோ பை த ட்ரீ அது ஒரு ஃப்ரேஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். பை த ட்ரீ அது ஒரு ஃப்ரேஸ், அதில் ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்காது, இருந்தாலும் பை த ட்ரீனா ட்ரீ கருகில் அப்படின்னு ஒரு யூனிட் மாதிரி ஒரு செயல்படும். வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அபவுட் த புக், இப்போ வித்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன், அபவுட் த புக் அந்த புக்கை பற்றி. ஸோ இந்த வார்த்தைகள் என்ன பண்ணோன்னா ஒரு ஃப்ரேஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அன்டில் டுமாரோ. ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரேஸஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ப்ரிப்போசிஷன். த ஃபாலோயிங் லிஸ்ட் includes the most common preposition. இப்போ பாருங்கள், the young girl brought me a very long letter from the teacher. சரிங்களா, ஃப்ரம் த டீச்சர்ன்றது ஒரு, இந்த ஃப்ரேஸ் வந்து மற்ற வேர்ட்ஸ் இருக்குது, இந்த சென்டென்ஸில் மற்ற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மாடிஃபை பண்ணும். இப்போ ஃப்ரம் த ஹெட் மாஸ்டர்னு வச்சுக்கோங்க, டீச்சருக்கு பதிலாக. ஸோ அது வந்து மாற்றுதான் அந்த ஃப்ரம் த டீச்சர், ஃப்ரம் த ஹெட் மாஸ்டர். ஸோ அது வந்து ரிலேட் பண்ணுது, மற்ற வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸையும் இந்த ஃப்ரேஸும் வந்து ஒரு மாதிரி ரிலேட் பண்ணுதா, அந்த ஃபார்ம்ன்ற வேர்டு வந்து ரிலேட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். சரிங்களா, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தெரியும். அது ஒரு ஃப்ரேஸை ஃபார்ம் பண்ணும், அந்த ஃப்ரேஸ் வந்து சென்டென்ஸில் இருக்கிற மற்ற வார்த்தைகளை மாடிஃபை பண்ணும். ஸோ இது ரெண்டு விஷயம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் இருந்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு மறக்காது. அண்ட் தென் ஷீ குயிக்லி டிஸப்பியர்ட். சரி, நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் பாருங்கள். இதெல்லாம் மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது. பிசைட், பிஹைண்ட், இன், ஆன், அண்டு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பாருங்கள், அது வந்து மாடிஃபை பண்ணுது. இப்போ ஒரு சென்டென்ஸில் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தை ஒரு ஃப்ரேஸை உருவாக்கி அந்த ஃப்ரேஸ் வந்து மற்ற வேர்ட்ஸில் இருக்கிற அந்த மீனிங்கை ஆல்டர் பண்ணும். அடுத்து கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷன் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கன்ஜங்ஷன் ஜாயின்ஸ் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் க்ளாஸஸ். ஸோ அது என்ன பண்ணணும்னா ஃப்ரேசஸையும் க்ளாஸஸையும் ஜாயின் பண்ணணும். நம்ம ஃப்ரேசஸ்னால் பார்த்துருக்கோம், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் டஸ் நாட் ஹாவ் அ ஃபைனைட் வேர்ப்னு பார்த்துருக்கோம். ஸோ அது குரூப் ஆஃப் வேர்ட் அவ்வளோதான். ஆனால் பட் க்ளாஸஸில் குரூப் ஆஃப் வேர்ட் விச் ஹேஸ் அ ஃபைனைட் வேர்ப், அதில் ஃபைனைட் வேர்ப் இருக்கும், அதில் ஒரு மீனிங் இருக்கும். ஸோ அது மீனிங் இருக்கிற, ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கும் க்ளாஸில். ஃப்ரேஸில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த மீனிங். அதில் அந்த ஃப்ரேஸ் மட்டுமே வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டான மீனிங் எடுத்துக்க முடியாது. பட் கிளாஸ் இருந்தால் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாகவும் இருக்கும், மீனிங்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். அது ஃப்ரேஸாகவும் இருந்தாலும் சரி, க்ளாஸாக இருந்தாலும் சரி, இந்த கன்ஜங்ஷன் என்ன பண்ணோன்னா ஜாயின் பண்ணோம் ரெண்டுத்தையும்.
சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அண்ட், பட், ஆர், வைல், பிகாஸ் இந்த வார்த்தைகள் வந்து அந்த ஜாயின் பண்ணுறது. சரி, a conjunction joins words, phrases, clause and indicates the relationship between. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் அது வந்து மென்ஷன் பண்ணும். பிட்வீன் த எலமெண்ட்ஸ் ஜாயிண்ட். சரிங்களா? அது என்னென்ன ரிலேஷன்ஷிப் எப்படி பாருங்கள். அதில் வந்து டைப்ஸ் இருக்குது பாருங்கள். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கனெக்ட் கிராமட்டிக்கலி ஈக்குவல் எலமெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிறத நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா, அண்ட், பட், அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட், பட், ஆர், நார், ஃபார், ஸோ, இட் என்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணி நம்ம அதை ஜாயின் பண்ணுவோம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கனெக்ட் clauses that are not equal. ஸோ ஈக்குவலாக இல்லாதது ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணோன்னா, பிகாஸ், ஆல்தோ, வைல், சின்ஸ், எக்ஸட்ரா. ஸோ த டிஃப்ரென்ஸ் இதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனும் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனும். ஸோ கிராமட்டிக்கலி ஈக்குவல் எலமெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது கனெக்ட் பண்ணும்போது அது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவலாக இல்லாதது நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள். தெர் ஆர் அதர் 2 types ஆஃப் கன்ஜங்ஷன். இன்னும் 2 டைப்ஸ் கூட இருக்குது. நம்ம அதை ஃபர்தராக வீடியோஸில் பார்ப்போம். த யங் கேர்ள் brought me a very long letter from the teacher. ஸோ நம்ம முன்ன பார்த்து தான். அண்ட் தென் she quickly disappeared. Oh my. பாருங்கள், இப்போ ஒரு clause இருக்குது, இன்னொரு clause இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 clauseயும் கம்பைன் பண்ணுறது எதுன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ அது ஈக்குவலான ஒரு எலமெண்ட்ஸில் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனில் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கன்ஜங்ஷன் ஒரு ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. இதை வீடியோ பாஸ் பண்ணி இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இன்டர்ஜங்ஷன். இன்டர்ஜங்ஷன் இஸ் a word used to express emotion. ஸோ இன்டர்ஜங்ஷன்றது ஒரு எமோஷனை குறிக்கிறது. சரிங்களா? இன்டர்ஜெக்ஷன் ஒரு எமோஷனை குறிக்கிறது. ஹோ, வாவ், ஊப்ஸ். ஸோ இதுக்கு மீனிங் கிடையாது. இட் ஜஸ்ட் கன்வேஸ் த எமோஷன் அது ஒரு எமோஷனை குறிக்கிறது. அண்ட் இன்டர்ஜெக்ஷன் இஸ் அ வேர்ட் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் எமோஷன். இட் இஸ் ஆஃபன் ஃபாலோட் பை அன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இல்லை பாயிண்ட். ஸோ அதோட கம்பைன் பண்ணி தான் இது வரும். எக்ஸ்க்ளமேஷன் அந்த ஓஹோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள், வாவ் பக்கத்தில் இருக்குது, அதுதான். த யங் கேர்ள் brought me a very long letter from the teacher and then she quickly disappeared. Oh my. ஸோ அதே சென்டென்ஸ் இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோ மைன்னு இருக்கு பாருங்கள், அங்கே எக்ஸ்க்ளமேட்ரி பாயிண்ட் இருக்குது, எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனை, ஒரு ஷாக்கு இல்லை ஒரு ஜாய் அல்லது ஒரு வருத்தமாக இருக்கிறது, சர்ப்ரைஸாக இருக்கிறது, அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தைகளை நம்ம தனியாக இதை மட்டும் எடுத்து நம்ம இன்டர்ஜங்ஷனை செப்பரேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இன்டர்ஜங்ஷன் ஆர் த வேர்ட்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் சம் சடன் ஃபீலிங் ஆர் எமோஷன். ஸோ இதுதான் எண்டு. ஸோ நம்ம இது வந்து ஒரு ஜென்ரலாக படிக்கணும். ஸோ லாங் டேர்மாக ரிமெம்பர் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக படிக்கிறோம், அப்புறம் அது மறந்துடுறதுக்கு குயிக்காக. ஸோ ஒரு சில சின்ன சின்ன நியூமானிக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நவுன்னா ஜென்ரலாக தெரியும், அதை வச்சு நம்ம ஒரு வார்த்தையை வச்சு அதை ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ நவுன்னு வச்சுக்கோம். நவுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் இருக்கும், அந்த ப்ரொனவுன்லேயும் அந்த நவுன் இருக்கும் பாருங்கள். ஸோ இது ஒரு க்ளூவாக வச்சுட்டு இப்போ ப்ரொனவுன்னா என்னது, அதில் நவுன் இருக்குது, அது ஒரு சப்ஸ்டியூட் ஃபார் நவுன். அது மாதிரி அட்ஜெக்டிவ் அட்வர்ப். வேர்புன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன் வேர்டுன்னு அது தெரியும், மேக்ஸிமம் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். வேர்ப்னா ஒரு ஆக்ஷன் வேர்டு இல்லை ஸ்டேட் ஆஃப் பீயிங்ன்றது தெரியும். ஸோ இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப்னு 2 இருக்குது. அந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப் வந்து ரெண்டுமே டிஸ்கிரைப் அண்ட் மாடிஃபை பண்ணுறது தான். அது எதை மாடிஃபை பண்ணுது? நவுன் ப்ரொனவுன் மாடிஃபை பண்ணுறது அட்ஜெக்டிவ். இப்போது அட்வர்ப்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இதில் அட்வர்ப்னு இருக்கும், அது என்னவோ மாடிஃபை பண்ணும், வேர்பை மாடிஃபை பண்ணும். எக்ஸ்ட்ரா என்ன 1-2 ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இன்னொரு அட்ஜெக்டிவையும் மாடிஃபை பண்ணும், இல்லை இன்னொரு அட்வர்பையும் மாடிஃபை பண்ணும். சரிப்பா, நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் வந்து அது வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். நவுன் வந்து அது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஃப்ரேஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ஃப்ரேஸ் வந்து
மற்ற சென்டென்ஸில் இருக்கிற மற்ற வேர்ட்ஸ் உடைய அதை டிஸ்கிரைப் பண்ணும் இல்லை மாடிஃபை பண்ணும். ஸோ அதுதான் ப்ரிப்போஷன். ஸோ கன்ஜங்ஷன், இப்போ ஜங்ஷன்னாவே ஒரு ஜாயினிங் பாயிண்ட் மாதிரி தான். ஜாயினிங் பாயிண்ட்னா என்னது, கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்குது, சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்ஜங்ஷன். இன்டர்ஜங்ஷன் என்னது, அது வந்து ஒரு எமோஷன். அப்படி இல்லை ஒரு சில ஷார்ட்டான இமீடியட்டாக ஸ்ட்ரைக் ஆகும், இந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு இதுதான் ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து அதை மெமரைஸ் பண்ணும்போது இல்லை படிக்கும்போது உங்களுக்கு அது லாங் டேர்மாக அது ஞாபகம் இருக்கும். ஸோ வெறுமனே ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ஒரு கிராமட்டிக்கலாக யோசிக்கணும். ஒரு ஸ்பார்க் மூலிமா இது வந்தால் இது தான் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஃபர்தராக அதை டீட்டெயில்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.